கொட்டை இருக்குது, முந்திரி கொட்டை. அதை வந்து கையால தான் நம்முடைய சகோதரிகள் உடைக்கிறாங்க. அதுக்கு 600 முந்திரி கொட்டையை உடைச்சா 25 ரூபா சம்பளம் கிடைப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சது. அது உடைக்கின்ற போது அதனுடைய கை முட்டி தேய்மானம் ஆகுது. இதனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முந்திரி கொட்டை உடைப்பதற்காக ஒரு சிறிய மின்சாரத்தால் இயக்கக்கூடிய இயந்திரம் அந்த மானிய விலையில அந்த மக்களுக்கு வழங்கப்படும். பலாப்பழம், அதாவது பலாப்பழம் மார்ச்ல இருந்து மே மாசம் வரைக்கும் அதிக விளைச்சல் இருக்குது. ஜூன் வரைக்கும் அதிக விளைச்சல் இருக்குது. இப்படி விளைச்சல் அதிகமா இருக்கும்போது விவசாயி பெரிய நஷ்டத்துக்குள்ளாகிறாங்க. அதை அந்த பலாப்பழத்தை பதப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையும் அதிமுக அரசு வந்து நிறைவேற்றப்படும். மீனவர்கள் இந்த பகுதி நிறைந்த பகுதி, மீன்பிடி தடை காலத்துல அவர் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த நிதியும் அதிமுக ஆட்சியில உயர்த்தப்படும். அதோட மீன்பிடி துறைமுகம் வேகமா துரிதமா அங்க இருக்கிற துறைமுகம் ஒன்று வேலையாகிட்டு இருக்குது. அதனால அந்த மீனவர்கள் பாதிக்கப்படுவதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த துறைமுக பணி வேகப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. அதையும் வேகப்படுத்தி கொடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து